சைஸ் யாராக கிடைக்குதுன்னா எப்பவும் போல தொக்கு பண்ணாமல் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு 4 பச்சை மிளகாய் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு 1 கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ப்ரான் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீட்டரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 4 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.